ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கோதுமை ரவை கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற விடணும். இப்போ ஊற வச்சதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொரகொரப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது வறுபட்டுருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதோ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து செவந்ததும் இப்போ அரைச்ச பருப்பு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 பீஸ் தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்க்கணும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடணும். இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இப்போ வெந்திருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போது பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா உதிர்ந்துடும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாக இருக்குது. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி கொழுக்கட்டை சேர்த்துருக்கேன். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடணும். இப்போ வெந்திருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கோதுமை ரவை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.